வணக்கம் நேயர்களே. உருவ வழிபாடு எவ்வளவு அளவு இருக்கணும், அந்த உருவ வழிபாடு சிலா விக்கிரகங்கள் எப்படி பலன் தரும் அப்படிங்கிற ஒரு நிறைய கேள்விகள் மக்கள் மத்தியில் இருக்குது. என்னிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க. அதனால் இந்த பதிவு உருவத்தை வச்சு பலன்கள் இல்லை, இறைவனுடைய ஸ்டேச்சு சிலையை வச்சு பலன்கள் இல்லை. அந்த சிலை எவ்வளோ தூரம் இருக்கணும், அதுக்கான நிர்மாணங்கள் என்ன, கால அளவுகள் என்ன, எவ்வளோ தூரம் இருந்தால் அது பலன் தரும், அது நமக்கு அனுகிரகம் பண்ணுங்கிற மாதிரியான ஒரு பெரிய கேள்விகள் நிறைய இடங்களில் இருக்குது. ஆகையினால் இப்போ எந்த ஒரு பெரிய க்ஷேத்திரங்களுக்கு போனீங்கன்னா, உதாரணத்துக்கு போனீங்கன்னா, இப்போ நீங்கள் காசிக்கு போகிறீங்க, உலகத்திலே சிறந்த ஒரு புண்ணிய ஸ்தலம் காசி. அங்கே எங்கே இருக்குங்கிறது தெரியும், சிவலிங்கம் எங்கே இருக்குன்னு நீங்கள் அந்த அளவுக்கு தான் இருப்பார் இறைவன். அப்படி ஒரு ரூபத்திலிருந்து அவ்வளவு ஆட்சி பெருந்து அவ்வளோ பேருக்கு அனுகிரகம் பண்ணுறார். ஏன்னா எவ்வளோ மக்கள் காசிக்கு போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் சார். காசியிலேருந்து காசிக்கு போனால் அடுத்த ராமேஸ்வரம் அப்படிங்கிற ஒரு ஊர். அந்த ராமேஸ்வரம்ங்கிற ஒரு புண்ணிய க்ஷேத்திரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். காசிக்கு போனால் ராமேஸ்வரத்துக்கு போனால், ராமேஸ்வரம் போனால் காசி போகணுங்கிற மாதிரியான அமைப்புகள். ராமேஸ்வரத்தில் நம்மளுடைய பூர்வ வினைகள்லாம் போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்மள்கிட்ட இருக்குது. அங்கே இருக்கிற ராமநாத சுவாமி சீதை பிராட்டியனால் பிடிக்கப்பட்டதாலையும் ராமபெருமான் வழிபட்டதுனால அது ராமநாத சுவாமி, ராமனுக்கே சுவாமி ராமநாத சுவாமி அப்படிங்கிற சிவலிங்கம். அவரை பார்த்தாலும் தெரியும், ரொம்ப தூரத்துலேருந்து தான் பார்க்க முடியும், சிறிய உருவத்தில் தான் இருப்பார். ஸோ அந்த உருவத்தை வச்சு நமக்கு இருக்கக்கூடிய பலன்கள் இல்லை. உருவம் எவ்வளவு சிறுசாக இருந்தாலும் மூர்த்தி வச்சு இல்லை, கீர்த்தி தான், அதில் உள்ள பவர் தான். அதனால் அவர் எப்படி நமக்கு அனுகிரகம் பண்ணுறாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எல்லா இடத்துலையும் நான் என்ன விளக்கம் சொல்லுவேன்னா, நமக்கு எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருந்தால் மட்டுமே இறைவன் அந்த இடத்தில் குடிகொள்கிறார், அதற்குள்ளே ஜீவிக்கிறார், அதுக்குள்ளே ஜீவனாக இருக்கிறார். இதில் யாருமே மாற்ற முடியாது. இதில் நிறைய பேருக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. என்னை பொறுத்தளவில், என்னுடைய மனோநிலைக்கு பொறுத்தளவில், நான் படித்த சாஸ்திரத்தில் எங்கே பகவான் இருக்கிறார் என்றால், எந்த தேவையை மீறி எவ்வளோ தூரம் இருந்தாலும் அதுக்கு தேவைக்கு மீறி தான் அர்த்தமே, தேவை ஆகாது. எந்த ஒரு விஷயத்தையும் எங்கேயாவது ஒரு காட்சி பொருளாக இருக்கலாம், அது தப்பே இல்லை. காட்சி பொருள் வேறு, அனுகிரகம் கடவுள் வேறு. கடவுளுங்கிறது எவ்வளோ தூரம் நமக்கு இருக்கார் அப்படிங்கிறதுக்கான ஒரு சூழல். அந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய சூழலில் நாம் எப்படிலாம் பூஜிக்கிறோம், நாம் எப்படிலாம் வழிபடுகிறோம், அதற்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறதுலாம் நிறைய இதில் புரிதல் தேவையாக இருக்குது. பொதுமக்களாகிய நீங்களெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம எதையுமே கலை நுணுக்கத்தோடு பார்க்குறது வேறு, கடவுளுக்கான நுணுக்கத்தோடு பார்க்குறது வேறு. எங்கே கடவுள் இருப்பார், எங்கே கடவுள் நமக்கு அந்த இடத்துல உள்புகுர்ந்து அதில் உள்ள ஜீவனை நமக்கு அருள் புரிகிறார், அதுக்குள்ளே இருந்து தானே. இப்போ கடவுள் அதுக்குள்ளே இருக்காருங்கிறது தானே ஜீவன். அந்த ஜீவன் நம்மளுக்கு அருள் சக்தியாக நமக்கு எப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுப்பார். நமக்கு சேங்ஷன் அத்தாரிட்டி இறைவன் தான், காடு தான் நமக்கு சேங்ஷன் அத்தாரிட்டி. எந்த விதமான பலனை எதிர்நோக்கி நீங்கள் போய் நின்னாலும் உங்களுக்கான அந்த வைப்ரேஷன் வரணும். எப்படி வரும்? அதற்கான ஒரு கால நிர்மாணங்கள், அடிப்படை நுணுக்கங்கள், பிரதிஷ்டை பண்ணக்கூடிய ஆகம விதிமுறைகள், அதற்கான தெய்வாம்சம் பொருந்திய பல விதிமுறைகளை கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிக்கும் பொழுது அதற்கு வேண்டிய எல்லா விதமான சுகபரங்களை, இகப்பர சுகங்களை கண்டிப்பாக அந்த பொதுஜனங்கள் பெறும். ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் அல்லது ஒரு கூட்டு பிரார்த்தனை சொல்லக்கூடிய பொதுஜனங்களுக்கு அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு மட்டுமே வெற்றியை தரும். ஆகவே நாம் நினைக்கிறோம் எல்லாமே பெருசாக இருந்தால் நமக்கு பெருசாக பலன், அப்படிலாம் இல்லை. இப்போ அப்படிலாம் இல்லை. இறைவன் காட்சியை பார்க்கும் பொழுது அவர் ஒளிப்பிழம்பாக ஆதியும் அந்தமும் இல்லாதவர். எங்களுடைய சேனலே அதுதான், இறைவன் சிவபெருமானை அடிப்படையாக வச்சு ஆதி அந்தம்ங்கிறத நாங்கள் கொடுத்துருக்கோம். ஆதியும் அந்தமும், ஆதி அப்படிங்கிறது முதல் அர்த்தம், அந்தம் என்பது முடிவின் என்பது. ஆகையினால் அடியும் முடியும் அறிய முடியாதவர் தான் இறைவன். அடியும் முடியும் அறிய முடியாதவர் தான் இறைவன், அவர் தான் சிவன். ஆகவே நாம் எந்த இடத்துல எதை மாதிரி நம்ம நோக்கி பயணிக்கிறோங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நல்ல ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய சிலையை வைத்து வழிபடுவது, எவ்வளவு பெருசு சிலை வச்சு கோயில் கட்டுறது முக்கியம் இல்லை சார், அந்த கோயிலை வழிபாடு செய்வது ரொம்ப 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 முக்கியம். அந்த கோயிலே வேத ஆகம பிரதிஷ்டையோடு இருக்க வேண்டியது அவசியம். அதற்கான கால நிர்மாணங்கள், அதற்கான பூஜா நைவேத்தியங்கள், அதற்கான வழிபாடு முறைகள், அதற்கான அபிஷேக ஆராதனைகள், அதற்கான மந்திர ஜபங்கள், அதற்கான மந்திர ஜபங்களுக்கான ஒளிவு அமைப்புகள் இதெல்லாம் இருக்குது. இவ்வளோ சத்தத்தில் தான் சொல்லணும், இந்த அமைப்பில் தான் சொல்லணும், இவ்வளவு தொனியில் தான் சொல்லணும், இந்த கட்டையில் தான் சொல்லணுங்கிறதுக்கெலாம் நமக்கு அமைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஆராய்ச்சியாளர்கள் நீங்கள் போய் எங்கே வேணாலும்
ஆதி காலத்திலேருந்து பார்க்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு பண் இருக்குது. ஒரு தேவாரம்னா ஒரு பண் இருக்குது, ஒரு வேதம்னா இந்த அமைப்பில் சொல்லணும், சாஸ்திரம்னா இந்த அமைப்பில் சொல்லணும், ஆகமம்னா இந்த அமைப்பில் கிரிகையில் அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்படிலாம் சொல்லி இப்படிலாம் அமைச்சால் மட்டும்தான் உலகம் சர்வே ஜனா சுகுணோ பவந்து சர்வ லோகாஸ்தமஸ்துன்னு சொன்னால் எல்லா சுகங்களும் பெறணும், ஜனங்களும் எல்லா ஜனங்களும் சுகமாக இருக்கணும்னா இந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருப்போமேயானால் கண்டிப்பாக எதிர்காலம் இன்று மட்டுமில்லை என்றும் சிறப்பாக இருப்போம். கவலையே இல்லை. இந்த ஜென்ரேஷனில், அடுத்த ஜென்ரேஷனில், அதுக்கடுத்த ஜென்ரேஷனில், எந்த ஜென்ரேஷனாக இருந்தாலும் சகலவிதமான சுகத்தை நம்முடைய பண்பாடுகள் நமக்கு சனாதன தர்மம் உணர்த்தக்கூடிய அத்தனையும் நமக்கு நீட்டாக அழகாக பிரமாதமாக சிஸ்டம் போட்டு வச்சுருக்காங்க. அதில் மாற்றமே கிடையாது. சனாதன தர்மம் அப்படிங்கிறது வாழ்வியல் முறை அதை கரெக்டாக எப்படி செய்யணும் அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆகவே அந்த மாதிரியான ஒரு விளக்கங்கள்லாம் பொதுமக்களாகி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரியான உங்களுடைய வழிபாட்டு முறைகளை கடைபிடித்தீர்கள் என்றால் இந்த காலம் மட்டுமல்ல, எந்த காலமும் நமக்கு உள்ள பயனுள்ள காலமாக இறைவன் அருள் புரிவார் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் மீண்டும் முறை வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த ஆதியந்தம் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க.